நாம நினைச்ச மாதிரியே யாருக்கும் தெரியாம இந்த இடத்துக்கு நாம வந்தாச்சு. வேலையை உடனே ஆரம்பிச்சாகணும். என்ன ஆச்சு? இந்த இடத்துக்குள்ள அத்துமீறி யாரோ வந்திருக்காங்க. அவரோட சக்கரம் வேணாலும் உணர முடியுது. அவர் ரொம்ப சக்தி வாய்ந்தவர். வில்லேஜுக்கு திரும்ப நீ போயிட. நேரா அங்க போய் நீ இதுக்கிய பாரு. நீ வருவன்றது அவனுக்கு ஏற்கனவே தெரியும். வேலையை ஆரம்பிக்கலாம். கண் முடிச்சிட்டியா? வந்திருக்கிறது சிராயா. இப்ப நீ என்ன பண்ண போறே? ஜிராயா எப்படி நம்ம பக்கம் இல்லை. நான் சொல்றது சரியா? அத்துமீறி உள்ள நுழைஞ்சவனை கொள்றதுக்காக தான் நான் இப்போ இந்த உருவத்தை எடுத்திருக்கேன். அப்படின்னா சார் பெயின் நான் அந்த இடத்துக்கு போய் ஒரு சமாளிக்க முயற்சி பண்றேன். எல்லாரும் புகழ்ந்து தள்ளுற அந்த பெயினை ஒரு கை பார்க்கலாம் இங்க வந்திருக்கேன். ஆனா அதுக்கு முன்னாடி உன்னை சந்திப்பை எதிர்பார்க்கவே இல்லை. ரொம்ப வளர்ந்துட்டேன். நான் கூட நீங்க எல்லாரும் இறந்து போயிட்டீங்கன்னு நினைச்சேன். ஆனா இந்த மாதிரி பேப்பர்ஸா மாறுவீங்கன்னு கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. நீங்களாவது அந்த லேடி எஜி நீங்களாவே. முதல்ல கடவுள், இப்போ ஏஞ்சலா? அப்படின்னா நீ அந்த கடவுளுக்கு கண்டிப்பா ஒரு மெசேஞ்சரா இருக்கணும். என்ன சரியா கோனா? நீ உள்ள வந்தது இவன் தான். போடு, திரும்ப வராது. சரி, அந்த பெயின்ன்றவன் யாரு? அதை தெரிஞ்சுக்கிட்டு நீங்க என்ன பண்ண போறீங்க சென்சே? கடவுள் எனக்கு கொடுத்த கட்டளை நான் உன்னை கொல்ல போறேன். இப்போ உடல் முழுக்க என்னதான் இருக்கு. நீ தப்பிக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. நான் ட்ரைனிங் கொடுத்த 3 குழந்தைகளை இறக்க கூட உனக்கு தான் அதிகமாக இருக்க. மற்றவங்களுக்கு என்ன ஆச்சு? நாகட்டோ, யாயிக்கோ, நீங்க எல்லாரும் இறந்துட்டதா கேள்விப்பட்ட. அது எல்லாமே பொய்யா? அப்படின்னா ஒருவேளை இப்போ அவங்க 2 பேர்ல ஒருத்தர் தான் எல்லாரும் சொல்ற அந்த பெயினின் மட்டும் சொன்னத. முதல்ல நீங்க இத்தனை வருஷம் கழிச்சு இப்ப எதுக்காக திரும்ப வந்திருக்கீங்க? நீங்க எல்லாம் போயும் அந்த அக்காட்சியில சேராம இருந்திருந்தா நான் வந்திருக்கவே மாட்டேன். இங்க எல்லாரும் இறந்துட்டதா கேள்விப்பட்டேன். அன்னைக்கு ஆட்சி மாறு சொன்ன மாதிரி இந்த 3 பேரையும் அந்த இடத்துல கொண்டிருக்கணும் தானே. அவங்க மண்டையில இப்போ ஓடிட்டு இருக்கேன். போரால அனாதையான நிறைய பேரை பார்த்துருக்கோம். வாழ்க்கை ரொம்பவே கடினமா இருக்கும். உயிரை எடுத்துட்டா எந்த பிரச்சனையும் இல்லாம நிம்மதியா போய் சேர்ந்துருவாங்க. அப்போ நடந்த ஆபத்துல இருந்து இந்த 3 பேரையும் நீங்க காப்பாத்தினீங்க. அப்போ அன்னைக்கு அந்த 3 பேரையும் உயிரோட வரதா சரின்னு தோணுச்சு. ஆனா உங்களுக்கு நெஞ்சு வச்சு கத்து கொடுத்ததுக்கு காரணமே அந்த கஷ்டமான காலகட்டத்துல உங்களை நீங்களே காப்பாத்திக்கிறதுக்காக மட்டும்தான். ஆனா நீங்க என்னையே தாக்குவீங்க நான் எதிர்பார்க்கவே இல்லை. நீங்க போனதுக்கு அப்புறம் எங்களுக்கு என்ன நடந்துச்சுன்னு உங்களுக்கு எதுவும் தெரியாது. நானும் ஒத்துக்கிறேன், எனக்கு எதுவும் தெரியாதுதான். ஆனா நீங்க 3 பேர் எதுக்கு அக்காட்சியில சேர்ந்தீங்க? நான் இந்த முடிவு நல்லா யோசனை எடுத்ததை பத்தி நீங்க கவலைப்படாதீங்க. ஜிராயா சென்சே, நீ மொத்தமா மாறி போயிருக்க. இருந்தாலும் உன்னுடைய கண்கள் மட்டும் என்னால மறக்க முடியல. அது நிச்சயமா ரெனிகானதா இருக்கணும். சோ அந்த பெயினா மாறினது வேற யாரும் இல்ல, நீதானா? நகட்டோ, உனக்கு நல்வழி காட்டி நீ தப்பான பாதையில் தான் போயிருக்க. அதை பத்தி நீங்க கவலைப்பட வேண்டாம். எப்படி பார்த்தாலும் இப்போ நீங்க வெளியால. நீ மொத்தமா மாறிட்ட நகட்டோ. Summoning Jutsu. உன்னோட வீக்னஸ் பத்தி என் ஸ்டூடெண்ட்டுக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்க. அவன் மேல இருக்கிற எண்ணெய் எடுக்கிறதுக்கு நிறைய பயன்படுத்தியிருக்க. இதோட சக்தி என்னன்னு இப்ப தெரிஞ்சுப்பேன். நாகட்டோ, யாகிக்கோக்கு என்னாச்சுன்னு சொல்லு. அப்போ அவன் ரொம்ப நல்ல பையனா இருந்தான். அவன் எப்பவோ இறந்து போயிட்டான். உனக்கு என்னாச்சு? அப்ப நீ இந்த மாதிரி இல்லையே. எனக்கு ஒன்றும் ஆகல. இந்த இடத்துல நடந்த போரால பல பேர் தன்னோட உயிரை இழந்துட்டாங்க.
அந்த பெயின் தான் என்னை இப்படி மாத்துச்சு. அப்ப நீ என்ன சொல்ல வர? சின்ன வயசுல ஏத்துக்க முடியாத வலி ஏற்பட்டா அதை என்னைக்கு மறக்க முடியாது. வளர்ந்ததுக்கு அப்புறமும் அந்த வலி இருந்துகிட்டே தான் இருக்கும். அப்ப தன்னோட நண்பர்களையும் குடும்பத்தையும் ஒதுக்கி வச்சு வாழ்ற இந்த வாழ்க்கை தான் உனக்கு பிடிச்சிருக்குன்னு சொல்ல வரியா? உங்களுக்கு புரியுது சென்சே, இன்னும் நீங்க அப்படியே தான் இருக்கீங்க. ஆனா நான் அப்படி இல்லை. என் சின்ன வயசுல இருந்தே நான் வலியோட வளர்ந்துருக்கேன். இப்போ உங்களை விட நான் தான் பலசாலி. ஒரு மனித உருவத்தில் இருந்த கடவுளா மாறிட்டேன். நீங்க சாதாரண மனுஷன் தான். இப்போ நான் சொல்றது உங்களுக்கு புரியலன்னா அது எதுவும் உங்க தப்பு இல்லை. நீ இப்படி மாறுவ நான் நினைச்சு கூட பார்க்கல. மனுஷனா இருக்கும்போது என்னால பார்க்க முடியாத பல விஷயங்கள் கடவுளா இருக்கும்போது பார்க்க முடியுது. இப்போ அது மட்டும் இல்லாம மனுஷங்களால யோசிச்சு கூட பார்க்க முடியாத பல விஷயங்களை கடவுளா என்னால பண்ண முடியும். இப்ப நீ என்ன பண்ண போற? ஒரு வழியா போன இந்த கேவலமான உலகத்துக்கு அதுதான் உனக்கு ஆசை. நான் எதுக்கு எல்லா டைல பேசி வேட்டையாடுறேன்? இப்போ நான் உங்களுக்கு கண்டிப்பா அதையும் சொல்றேன். எப்படி நீங்க இருக்க உயிரோட இருக்க போறதெல்லாம் அப்புறம் என்ன? நான் வேட்டையாடுற எல்லா டைல்டு வேஸ்டையும் வச்சு ஒரு புது ஃபார்முலன் சிப்ஸ் உருவாக்க போறேன். ஒரே ஒரு சுடக்கில் எல்லா மிஷின்ஸையும் அழிக்கிற மாதிரி ஒரு சிப்ஸ் உருவாக்குவேன். ஆனா இந்த மாதிரி ஜூட்ஸ்வால எல்லா போருக்கு எப்படி முடிவு கட்ட முடியும்? இந்த மாதிரி ஒரு ஆயுதம் 2 நேஷனுக்கு நடுவுல ஒரு பிரச்சனையை தான் உருவாக்கும். உலகத்துல ஏற்கனவே நிறைய பிரச்சனைகள் இருக்கு. அப்படி இருக்கும்போது வேற எதை வச்சு எல்லா போரையும் முடிக்க முடியும்? நீங்களே சொல்லுங்க சென்சே. அதே தான் நான் உங்ககிட்ட கேட்கிறேன், பதில சொல்லு. போர் நடந்துகிட்டு இருக்கிற எல்லா நேஷன்ஸ் கிட்டையும் ஃபார்பிடன் வெப்பன் சிப்ஸ் நான் கொடுப்பேன். அது அவங்க கிட்ட கிடைச்சதும் அந்த சக்தியை வச்சு அவங்க எதை வேணாலும் செய்வாங்க. கொஞ்சம் இரு, நீ என்ன சொல்ற? நல்லா யோசிச்சு பாருங்க. ஒரே நொடியில பல பேரோட உயிர் பலி போகும். மனித இனமே ஒரேடியா அழிஞ்சிடும். அதோட சேர்த்து இதை பெயினா யாருன்னா இதை மொத்த வளரும் தெரிஞ்சுப்பாங்க. யுத்தத்துக்கு நமக்கு வெறுப்பு உருவாக்கும். பிரச்சனைகள் அதை இல்லாம பண்ணிடும். உலகத்தை நடத்துறதை பெயின் தான். ஒரு சமயத்துல நாங்க வளர்ந்த மாதிரி இந்த உலகம் இப்போ ஒரு சின்ன குழந்தை மாதிரி தான். இந்த உலகத்துக்கு வழி நான் என்னன்னு காமிச்சு அவங்களுக்கு வழி நடத்த போறியா என்ன? ஆமா, நான் இப்போ கடவுளா மாறினதுனாலதான் இதை முழுசா நம்புறேன். நான் இந்த விஷயம் முடிச்சு காட்டுவேன். அங்க என்ன பாக்குறீங்க? நான் இங்க இருக்கேன். அப்போ இதுதான் உன்னோட சமனிங்கா? ஆள் வளர்ந்த அளவுக்கு உங்களுக்கு கொஞ்சம் கூட மூல வளர்ங்கிறது தான் நான் நினைக்கிறேன் சென்சே. யார பார்த்து என்ன வார்த்தை சொன்ன? சக்தியை பத்தி உனக்கு ஒண்ணும் தெரியாது. நான் என்னைக்கோ சாணில இருந்து சேஜா மாறிட்டேன். அந்த மாஸ்டர் நான் சொன்ன நீங்க மாறவே இல்லை சென்சே. அப்ப பார்த்த மாதிரி அப்படியே தான் இருக்கீங்க. நீங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? எதிர்க்க முன்னாடி இப்படி மொக்க பண்ணாதீங்க, புரியுதா? உண்மையிலேயே நான் எதுக்கும் லாய்க்கில்ல. இந்த மாதிரி எதிர்க்கலாம் நாம சொன்னாலும் ஒண்ணும் புரியாது. முழு பலத்தோட தாக்குனாதான் எல்லாம் புரியும். ரெண்டு சிறந்த சேஜஸையும் சமன் பண்ண போறேன். 2 கைகளையும் அசைக்க முடியாது. அதனால நீதான் எனக்கு உதவி செய்யணும், புரியுதா? புரிஞ்சது. என்னால முடிஞ்சவரை நான் முயற்சி பண்ணி பார்க்கிறேன். இவன் மறைஞ்சு போயிட்டதுனால பேரியர் பேட்டில் லாட்ஸை பயன்படுத்த போறோம். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இந்த நெஞ்சோட பேரியருக்குள்ள எது வந்தாலும் ரொம்ப சுலபமா கண்டுபிடிச்சோம். பேரியரை பயன்படுத்த போறதை கண்டுபிடிச்சிட்டான். மிஸ்டர் காமாகே, நான் பார்த்துக்கிறேன். பரவாயில்லையே, அதை சமாளிச்சுட்ட. அப்படிலாம் ஒண்ணுமே இல்லை. நான் ஒண்ணுக்கும் லாய்க்கில்ல. என்ன கருமாண்டாகியது? மிஸ்டர் காமாகே, உங்களுக்கு ஒன்றும் ஆகலையே.
இதுக்கப்புறம் இனிமே இந்த விஷயத்த ஸ்மூத்தா ஹேண்டில் பண்ண நல்லா இருக்கும். முயற்சி பண்ணி பார்க்குறேன். ஆமாம், எதுக்கும் லாய்க்கு இல்லை. அந்த ஜுட்ஸுவோட கருவி அங்கதான் இருக்கா? தப்பிச்சிட்டோம்னு நினைக்கிறேன். சொல்லி வாய மூடல. நம்மளை ஏற்கனவே அவங்க சுத்தி வளைச்சிட்டாங்க.